ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி செகண்ட் ஸ்டாண்டர்ட் என்விரான்மெண்டல் சயின்ஸ் சாப்டர் 2 தான் பார்க்க போகிறோம். அரவுண்ட் அஸ், வண்டர்ஸ் ஆஃப் நேச்சர், நேச்சர்ஸுடைய வண்டர்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். லைட் அண்ட் ஷேடோஸ், லைட் வெளிச்சம், அதுக்கப்புறம் வெளிச்சத்துலேருந்து நமக்கு கிடைக்கிற ஷேடோஸ். இங்கே பாருங்கள் எப்படி நிற்கிறாங்க எல்லாரும். ஸோ அவங்களுடைய ஷேடோஸ் பாருங்கள், பின்னாடி வெளிச்சம் அடிச்சிச்சு அப்படின்னா நமக்கு முன்னாடி ஷேடோ வரும். ஸோ அதே மாதிரி வாட் இஸ் அ ஷேடோ, ஹவு டஸ் இட் சேஞ்சஸ், ஸோ அது எப்படிலாம் மாறும் அப்படின்னு பாருங்கள். சன்லைட்டில் நீங்கள் நின்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷேடோவை நீங்கள் நோட் பண்ண முடியும். அப்போ பாருங்கள், நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு, தட் இஸ் கால்ட் அ ஷேடோ. ஓகேவா? ஸோ நீங்கள் நிற்கும் போது உங்களுடைய ஷேடோவே உங்களுக்கு தெரியும், அதுதான் உங்களுடைய ஷேடோ. லைட்டு தான் நமக்கு இந்த ஷேடோஸாக ஃபார்ம் ஆகுது. லைட் படாத இடத்துல நம்மளுடைய உருவம் அப்படியே தெரியும். மித்த சுற்றி இருக்கிறது எல்லாமே லைட் வெளிச்சங்கள் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆக்டிவிட்டி டைம், ப்ளே த ஷேடோ காப்பி கேம். இங்கே பாருங்கள், ஷேடோ பண்ணி அதே மாதிரி காப்பி பண்ணி இங்கே விளையாடுறாங்க பாருங்கள். அதே மாதிரி அருண் அண்ட் சலீம் ஆர் பிளேயிங் இன் த சன்லைட். Arun does the action as shown. Salim watches only Arun's shadow and copy the moments. Play this game with your friends. ஷேடோ மட்டும் பார்த்து அவன் என்ன பண்ணியிருக்கான்றதை அப்படியே காப்பி பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு பண்ணுவாங்க, அவங்களுடைய ஷேடோவை பார்த்து நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி உங்களுக்கும் அதே ஷேடோ கொண்டு வரணும். ஸோ இது ஒரு கேமு, விளையாடி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம சர்க்கிள் த கரெக்ட் ஷேடோ ஆஃப் த அனிமல்ஸ். இந்த டைகருடைய கரெக்டான ஷேடோ வந்து நம்ம என்ன பண்ணணும், இங்கே ரவுண்ட் பண்ணணும். நான் இது ரவுண்ட் பண்ணியிருக்கேன். இதில் என்னெல்லாம் தப்பு இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், காது மிஸ் ஆகுது, ஒரு காது. இங்கே வாழை காணும் பாதி. இதில் வந்து நமக்கு வயிறு பாருங்கள் பெருசாக இருக்குது. ஸோ இதுதான் நம்மளுக்கு கரெக்டான ஷேடோ. ஸோ அதனால் அதை ரவுண்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் எலிஃபெண்ட் இந்த இடத்துல பாருங்கள், நமக்கு அந்த இடத்துல தும்பிக்கையை காணும். இந்த செகண்ட் ஷேடோ நமக்கு கரெக்டாக இருக்குது. இதில் நமக்கு வாழையே காணும், இதில் நமக்கு அந்த தந்தத்தை காணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது இங்கே பாருங்கள், இதில் நமக்கு கரெக்டாக இருக்குது. இதில் பாருங்கள் நமக்கு என்ன மிஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பின்னாடி இருக்க பம்ப் மிஸ் ஆகுது. ஓகேவா? இதில் இயர்ஸ் இல்லை, இயர்ஸ் மிஸ் ஆகுது. அதே மாதிரி இங்கேயும் நமக்கு இயர்ஸ் வந்து மிஸ் ஆகுது, பம்ப் கொஞ்சம் மிஸ் ஆகுது. ஓகேவா? நெக்ஸ்ட் அப்சர்வ் அண்ட் ட்ரா. ஸோ இதை நம்ம அப்சர்வ் பண்ணி பாருங்கள். 10 AM உங்கள் ஃப்ளாக் போஸ்ட்டு உங்கள் ஸ்கூலில் இருந்தால் கூட அதில் நீங்கள் செக் பண்ணுங்கள், அதோடைய ஷேடோ எப்படி இருக்குது, எந்த சைடு போகுதோ அதை நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆஃப்டர்நூன் 1 o'clock போய் பாருங்கள். ஸோ அங்கே அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஈவினிங் பாருங்கள். நெக்ஸ்ட்டு இங்கே என்ன கேட்குறாங்கன்னா, இந்த 3 ஷேடோவில் எது ஷார்ட்டஸ்ட்டு ஷேடோ இந்த டே அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எப்போயுமே நூன் டைமில் தான் நமக்கு என்ன இருக்கும், ஷார்ட்டஸ்ட்டு ஷேடோ இருக்கும். ஆஃப்டர்நூன், ஸ்பெல்லிங் கரெக்டாக எழுதிக்கோங்க, ஆஃப்டர்நூன். ஓகேவா? ஏன்னா அப்போ தான் நமக்கு சன்னு மேலே உச்சியில் இருக்கும்போது நமக்கு ஷேடோ ரொம்ப கம்மியாக இருக்கும், ஏன்னா வெளிச்சம் எல்லா சைடும் இருக்கும்ல, அதனால். இப்போ அடுத்தது பாருங்கள், இங்கே கீழே ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல, அது ஒரு வாட்டி படிச்சுட்டு போகலாம். பிஃபோர் கிளாக்ஸ்லாம் நமக்கு வரதுக்கு முன்னாடி, மணிகள்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வேர் மேட், பீப்புள் யூஸ்ட் அ சன் டயல் டு டெல் த டைம் பேஸ்ட் ஆன் த ஷேடோ. ஸோ இதுதான் சன் டயல்னு சொல்லுவாங்க. இந்த ஷேடோவை பேஸ் பண்ணி டைமிங்கை வந்து சொல்லுவாங்களாம். ஓகேவா? இதுதான் சன் டயல் கிளாக். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்கள், அப்சர்வ் அண்ட் டிஸ்கஸ். இங்கே நமக்கு என்னென்ன அனிமல்ஸ்லாம் இருக்குதோ அதை நம்ம அப்சர்வ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல எழுதணும். நான் ரவுண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், என்னென்ன அனிமல்ஸ் இருக்குது. கவ், கோட், டாக், பஃபலோ, க்ரோ, ஸ்குவரல், பிஜியன் எல்லாமே நமக்கு இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம என்ன எழுதியிருக்கோம். அடுத்தது பாருங்கள், இங்கே சில்ட்ரன்ஸ் என்ன பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள், பிளேயிங், விளையாடிட்டுருக்காங்க. ஸோ பிளேயிங் நம்ம எடுத்து எழுதியிருக்கோம். அடுத்தது ஓல்டு மேன் என்ன பண்ணுறாங்க, ஸ்லீப்பிங். ஸோ ஸ்லீப்பிங் எழுதியிருக்கோம். ஓகேவா? இங்கேருந்து எடுத்து எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் உமன் என்ன பண்ணுறாங்க, இந்த இடத்துல டாக்கிங், பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ டாக்கிங் எடுத்து எழுதியிருக்கோம். வெண்டாஸ் என்ன பண்ணுறாங்க, செல்லிங் பண்ணுறாங்க. ஸோ விற்கிறாங்க. ஸோ அதை நம்ம செல்லிங் எடுத்து எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் கம்பேர் அண்ட் ஷேரிங், கம்பேர் பண்ணி பாருங்கள். ஸ்டாண்ட் இன் த சன்லைட், தென் ஸ்டாண்ட் அண்டர் அ ட்ரீ, ஹவு டு யூ ஃபீல். சன்லைட்டில் நில்லுங்க, இங்கே ட்ரீக்கு கீழே நில்லுங்க. ட்ரீக்கு கீழே நமக்கு ஷேடோ இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கும், ட்ரீக்கு கீழே இருக்கும்போது தான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ ஹவு டு யூ ஃபீல், ஐ ஃபீல் கம்ஃபர்டபுள். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அடுத்தது ஏர், காற்றை பற்றி படிக்க போகிறோம். இங்கே என்ன சொல்கிறாங்க காற்றை பற்றினா, ஹவு டஸ் சவுண்ட் ரீச் யூ. ஒரு சவுண்டு உங்களை இப்போ நீங்கள் தூரமாக நின்று பேசுகிறீங்கன்னா உங்ககிட்ட அந்த சவுண்டு வருது, எப்படி வருது, காற்று மூலியமாக தான் நமக்கு அது வந்து நம்ம கிட்ட வருது. ஸோ ஆஸ்க் யுவர் ஃப்ரெண்ட் டு கிளாப் ஃப்ரம் ஒன் கார்னர் ஆஃப் த கிளாஸ் ரூம். கேன் யூ ஹியர் த கிளாப். ஒரு கார்னரில் நின்றுட்டு உங்கள் ஃப்ரெண்டை கிளாப் பண்ண சொன்னால் எல்லாருக்குமே அது கேட்குமா? எஸ், கேட்கும். காற்று எதெல்லாம் நமக்கு மூவ் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு திங்ஸு, காற்று அடிச்சிச்சுன்னா ஒரு திங்ஸ்லாம் நமக்கு மூவ் ஆகும். நெக்ஸ்ட்டு ஏர் கேரிஸ் சவுண்ட்ஸை நமக்கு மூவ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி ஸ்மெல் நம்ம ஏதாவது ஒரு ஃப்ளவர் யாராவது வச்சுட்டு வந்தாங்கன்னா அந்த ஸ்மெல் நமக்கு வருதுல்ல, ஸோ அதுதான் திங்ஸு, சவுண்ட்ஸ் அண்ட் ஸ்மெல், இதெல்லாம் நமக்கு ஏர் வந்து மூவ் பண்ணி கொடுக்கும். வாட் வில் ஹேப்பன் இஃப் தேர் இஸ் நோ
ஏர் அரவுண்ட் அஸ். நம்மக்கிட்ட காற்றே இல்லைன்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. காற்றே இல்லைன்னா நம்மளால் உயிர் வாழவே முடியாது. ஓகேவா? நெக்ஸ்ட் லிசன் டு த சவுண்டு. ஸோ இப்போ இந்த சவுண்டை பாருங்கள். டேக் 2 ஸ்டார்ஸ். இது உங்களுடைய ஆக்டிவிட்டி. 2 ஸ்டார் எடுத்துக்கோங்க. ஒன்று ஷார்ட் அண்ட் லாங்காக எடுத்துக்கோங்க. ஹோல்டு 1 ஸ்டார் அண்ட் ப்ளோ ஏர் த்ரூ இட் டு மேக் அ சவுண்டு. நவ் ப்ளோ த்ரூ த அதர் ஸ்ட்ரா. ஓகே, லிசன் டு த சவுண்ட் ஃப்ரம் ஈச் ஸ்ட்ரா. ஸோ ஒரு பெரிய ஸ்ட்ரா ஒரு சின்ன ஸ்ட்ரா எடுத்து ரெண்டுத்துலேயுமே ஊதுங்க. லாங்ஸ் இதில் வந்து சவுண்டு வந்துச்சுன்னா இதில் டிக் பண்ணுங்கள். சாஃப்டான சவுண்ட் வந்துச்சுன்னா இதில் டிக் பண்ணுங்கள். அதே மாதிரி ஷார்ட்டில் லவுடான சவுண்டு வந்து அதில் டிக் பண்ணுங்கள். சாஃப்டான சவுண்ட் வந்து அதில் டிக் பண்ணுங்கள். இல்லை லவுடான சவுண்டு வரலன்னா நமக்கு கிராஸ் போட்டுறணும். ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன வருதோ நீங்கள் அப்சர்வ் பண்ணி எழுதுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்கள். டூ அண்ட் லேர்ன். சர்க்கிள் ஆல் தட் மேக்ஸ் சவுண்டு. ஸோ என்னெல்லாம் சவுண்டு கொடுக்குமோ அதை நம்ம என்ன பண்ணோம்? ரவுண்ட் பண்ணணும். இந்த இடத்துல ஹாரன், இங்கே வந்து ரெயின், தண்டர்னா இடி, மூவிங் வெஹிக்கல்ஸ் மூவ் ஆகும்போது, அப்புறம் க்ரோ, அப்புறம் டாக், இதெல்லாம் நமக்கு சவுண்டு கொடுக்கும். விச் சவுண்ட் டூ யூ லைக்? இந்த சவுண்டு இதில் எல்லாத்தையுமே நான் ரவுண்ட் பண்ணியிருக்கேன். நான் எதெல்லாம் சவுண்டு வருமோ அதில் எந்த சவுண்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? எனக்கு பிடிச்சது ரெயின் சவுண்ட், அதெல்லாம் ரெயின் எழுதியிருக்கேன். ஃபன் வித் பேப்பர்ஸ். இதே மாதிரி நீங்கள் பேப்பரில் என்ன செஞ்சு இந்த மாதிரி ஊதி பாருங்கள். ஓகேவா? அப்போ உங்களுக்கு சவுண்டு வரும்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஹவு டு ஸ்மெல்ஸ் ரீச்சஸ். ஸ்மெல் எப்படி நமக்கு வருது? ஃப்ரம் த ஏர் வழியாக தான் நமக்கு ஸ்மெல்ஸ்லாம் நம்மளை வந்து அடையுது. இன்னொருத்தவங்க ஒரு சென்ட் பர்ஃப்யூம் போட்டிருக்காங்கன்னா நம்மக்கிட்ட எப்படி அது வருது? காற்று மூலியமாக தான் வருது. இப்போ இங்கே பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ நீங்கள் வீட்டில் அம்மா எதாவது சமைக்கிறாங்கன்னா நீங்கள் வந்து டக்குன்னு கிச்சனுக்கு போகிறீங்க. என்னம்மா சமைக்கிறீங்கன்னு எப்படி அது வருது? அம்மா சமைக்கிறது அதோடைய வாசனை வந்து உங்கள் ரூமுக்கு வருது. அதனால தான் நீங்கள் ஏதோ சமைக்கிறாங்க அம்மா டேஸ்ட்டாக அப்படின்னு நீங்கள் கிச்சனுக்கு வரீங்க. ஸோ ஏர் தான் அதை வந்து ட்ராவல் பண்ணி உங்கள் மூக்கு வரைக்கும் கொண்டு வருது. நெக்ஸ்ட்டு ட்ரா 3 ஆப்ஜெக்ட்ஸ் தட் ஹாவ் அ ப்ளசன்ட் ஸ்மெல். ப்ளசன்ட் நல்ல வாசமான ஸ்மெல் ஒரு 3 இது வரைங்கன்னு சொல்கிறாங்க. அகர்பத்தி, சரியா? ஊதுபத்தி நம்ம வீட்டில் வைப்போம்ல அது. நெக்ஸ்ட்டு ஃப்ளவர்ஸு, அப்புறம் மேங்கோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்தாலும் நமக்கு ஸ்மெல் வரும். ஸோ இது நான் வந்து வரைஞ்சிருக்கேன். அடுத்தது பாருங்கள், கைண்ட்ஸ் ஆஃப் விண்ட்ஸ். இப்போ காற்று பற்றி படிக்க போகிறோம். ஹவு ஸ்ட்ராங் இஸ் அ மூவிங் ஏர். காற்று வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், பட்டம் பறக்குது, நார்மலான ஒரு ஏர். ஓகேவா? இது நமக்கு நல்லாயிருக்கும். அது பேர் ப்ரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ராங், நல்லா காற்று வேகமாக அடிக்குதுன்னா எல்லாம் நம்ம ட்ரெஸ்ஸு இலைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பறக்கும். இது பேர் ஸ்ட்ராங் விண்டுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது கேல்னால் நமக்கு நல்லா புயல் மாதிரி காற்று வேகமாக அடிக்கும். பாருங்கள் கொடையெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ எல்லாமே அள்ளி புரட்டி போட்டு பறக்கும். இது வந்து ஸ்ட்ரோம்னா நமக்கு மழை, இடி, காற்று எல்லாம் சேர்ந்து நமக்கு வரும். ஓகேவா? மூவிங் ஏர் கேன் பி ஜென்டில் ஆர் ஸ்ட்ராங். மூவிங் ஏர் வந்து எப்படி இருக்கும்? ஜென்டிலாகவும் இருக்கும், ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். நம்மளே தூக்கிட்டு போகிற மாதிரி அவ்வளோ ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். திங்க் அண்ட் ரைட். நம்ம இதை வந்து இந்த பிக்சரை பார்த்துட்டு திங்க் பண்ணி எதுக்கு எது வரும்னு எழுதணும். ப்ரீஸ், இது வந்து நார்மலாக அந்த பையன் நடந்து போகிறான், நல்ல இதமான ஒரு காற்று வருது, அது பேர் என்னது? ப்ரீஸ். ஸோ எழுதியிருக்கோம் ப்ரீஸை. அடுத்தது இது என்ன காற்று? புயல், இடி, மழை எல்லாம் சேர்ந்து அடிக்குது. அப்போ இது வந்து ஸ்ட்ராம். ஸோ 2வதுக்கு ஸ்ட்ராம் எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் இந்த பையன் நடந்து போகிறான், ஆனால் கொஞ்சம் வேகமான காற்றா இருக்குது, அது வந்து என்னது? ஸ்ட்ராங் விண்ட் எழுதியிருக்கோமா? அடுத்தது இங்கே பாருங்கள், எல்லாமே பறக்குது பயங்கரமாக, அப்போ கேல் இது பேர். நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்கள், வாட்டர், தண்ணியை பற்றி படிக்கலாம். அப்சர்வ் அண்ட் டிஸ்கஸ். வேர் டஸ் அ வாட்டர் இன் அவர் ஹோம்ஸ் கம் ஃப்ரம். நம்ம வீட்டுக்கு தண்ணி எங்கேருந்து வருது? ஃபஸ்ட்டு அதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மழை பெஞ்சி எங்கே வருது? ரிவரில் வருது. ஸோ ரிவர் முடிஞ்சு ரிவர்லேருந்து நமக்கு எங்கே வருது? டேமு. இங்கேயும் பாருங்கள், மழை நமக்கு இந்த இடத்துல சின்னதாக ஒரு லேக் போட்டிருப்பாங்க, அதில் லேக்கில் தண்ணி இருக்கும். ஸோ இங்கே ரிவர்லேருந்து வர்றது வந்து நமக்கு அப்படியே டேமில் வருது. ஓகேவா? டேம்லேருந்து அப்படியே நமக்கு வந்துட்டு எந்த இடத்துல போகுது? ஓவர் ஹெட் டேங்க்கு. ஸோ அதுக்கெலாம் நமக்கு பாஸ் பண்ணுறாங்க. ஸோ அங்கேருந்து நமக்கு என்ன வருது? இந்த டேங்க்குக்கு வந்து, டேங்க்லேருந்து டேங்கருக்கு வந்து, ஸோ அதே மாதிரி நமக்கு என்ன வருது? வீட்டுடைய டேப்புக்கே வந்துடுது. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், போர்வெல் அண்ட் ஹேண்ட் பம்ப். நம்ம என்ன பண்ணலாம்? அந்த மழை தண்ணியை டேரெக்டாக பூமியில் இருக்க மழை தண்ணியை இந்த மாதிரி ஹேண்ட் பம்ப், போர்வெல்லில் வந்து பூமியவே நம்ம ஹோல்ஸ் போட்டு அது வழியாகவும் நம்ம எடுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு குழிகள் மாதிரி வெட்டி வச்சுருப்பாங்க, இந்த மாதிரி தண்ணியை சேவ் பண்ணுறதுக்காக. ஸோ லேக்கு. ஸோ இது வந்து பாண்டுன்னு சின்னதாக இருக்கும். ரெயின் வாட்டர் கோஸ் டவுன் இன்டு த சாயில், வெல்ஸ் அண்ட் போர்வெல்ஸ், பிரிங் இட் அப் ஃபார் அவர் யூஸ். நம்ம வீட்டுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம்? இங்கே பாருங்கள், வெள்ளிலேருந்து நம்ம என்ன பண்ணுறாங்க? பைப்பு போட்டு தான் நம்ம வீட்டுக்கு வருது.
அப்போ அந்த ஆழ்துளை கிணறு வந்து ரொம்ப டீப்பாக போகும். வெல் வந்து நம்ம எட்டி பார்த்தாலே தண்ணி தெரியும், ஓகேவா? போர்வெல் அப்படிங்கிறது நம்ம எட்டி பார்த்தா தெரியாது, ரொம்ப ஆழமாக இருக்கும். ஸோ அது ரொம்ப சின்ன ஹோல்ஸாக தான் போடுவாங்க. ஸோ அதுலேருந்து நம்ம இந்த மாதிரி எடுத்தும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த லாரிலேருந்து இல்லாத இடத்துக்கு நமக்கு சப்ளை ஆகும். ஸோ இப்படி தான் நமக்கு வருது. ஆக மொத்தம் நமக்கு எதுலேருந்து வருது, நம்ம பூமியிலேருந்து வந்தாலும் சரி, பாண்ட்லேருந்து வந்தாலும் சரி, எங்கேருந்து நம்ம தண்ணி யூஸ் பண்ணாலும் சரி, அது கம்ஸ் ஃப்ரம் த ரெயின். நெக்ஸ்ட், வாட்டர் ட்ராவல்ஸ் அ லாங் ஜர்னி பிஃபோர் ரீச்சிங் அவர் ஹோம்ஸ். நம்ம வீட்டுக்கு வாட்டர் வருதுன்னா அது ரொம்ப ரொம்ப லாங் ஜர்னி, சரியா? மலையிலேருந்து அப்படியே நம்ம வீட்டுக்கு வர்றது வந்து ஒரு லாங் ஜர்னி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வேர் டஸ் த வாட்டர் வி யூஸ் கம் ஃப்ரம், ரைட்? இப்போ இங்கே இருக்க ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம எழுதணும். ஸோ இது என்னது? நமக்கு ரெயின். ஸோ அடுத்தது என்னது? நமக்கு இங்கே ரிவர். இது என்னது? ரிவர். ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்குது? லேக் இருக்குது. ஸோ இங்கே டேம் இருக்குது. இது வந்து என்னது? அண்டர் கிரவுண்ட் வாட்டர். கிரவுண்டுக்கு கீழே இருக்கா தண்ணி. ஸோ அப்போ அண்டர் கிரவுண்ட் வாட்டர். நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்கள், இது வந்து கீழே இருக்குது பாருங்கள் ஆப்ஷன்ஸ், அதை யூஸ் பண்ணி எழுதணும். இது என்னது? நமக்கு வெல், கிணறு. இது வந்து நமக்கு போர்வெல் அண்ட் ஹேண்ட் பம்ப். ஸோ போர்வெல் அண்ட் ஹேண்ட் பம்ப். நெக்ஸ்ட் இது என்னது? நமக்கு டேங்கர் லாரி. ஓகே, டேங்கர், வாட்டர் டேங்கர் லாரி. இது வந்து நமக்கு என்னது? ஓவர் ஹெட் டேங்க்கு. ஓவர் மேலே இருக்குல்ல, அதனால ஓவர் ஹெட் டேங்க். இது நமக்கு நார்மலான டேங்க்கு. இது நம்மளுடைய டேப். ஓகே, ஸோ இப்படி தான் நமக்கு ட்ராவல் ஆகி வருது. ரெயின், ரிவர், லேக், டேங்கர், டேங்க் உங்களுக்கு டேப்பில் வரலாம். இல்லைனா ரெயின்லேருந்து ரிவர் வந்து, இல்லை அப்படியே டேம் வழியாக வந்து ஓவர் ஹெட் டேங்க்குக்கு வந்து உங்களுக்கு உங்களுடைய வீட்டில் இருக்க டேங்க்கில் வந்து டேப்புக்கு வரலாம். இல்லைனா உங்களுக்கு நீங்கள் டேரெக்டாக அண்டர் கிரவுண்ட் வாட்டரை யூஸ் பண்ணி போர்வெல்லில் எடுத்து நீங்கள் ஹேண்ட் பம்ப் மூலியமாக எடுத்து யூஸ் பண்ணலாம், இல்லை வெல் மூலியமாகவும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் தான் உங்களுக்கு ரீச் ஆகுது. ஆக மொத்தம் நமக்கு வர ரெயின் வந்து நம்ம யூஸ் பண்ணுற வாட்டர் தான். அதனால் ரெயின் வாட்டரை நம்ம எப்பவுமே சேவ் பண்ணணும். அடுத்தது, ஹவு டஸ் வாட்டர் கம் டு யுவர் ஹோம்? ஸோ உங்கள் வீட்டுக்கு வாட்டர் வந்து எப்படி வருது? எங்கள் வீட்டுக்கு இந்த மாதிரி டேங்க் வழியாக வருது. ஸோ நான் டேங்க் போட்டிருக்கேன், ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்கள், ஹவு டு வி கெட் சேஃப் ட்ரிங்கிங் வாட்டர்? ஸோ நம்ம சேஃபான ட்ரிங்கிங் வாட்டர் வந்து நம்ம எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு தண்ணியை நம்ம கலெக்ட் பண்ணிக்கணும் ஒரு வெசலில். அதுக்கப்புறம் ஃபில்டர் வச்சு, ஒரு துணி வச்சு அதை ஃபில்டர் பண்ணிக்கணும். அப்புறம் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் கூல் ஆனோன்னா யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, இந்த ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்க டிசீஸ்லாம் நமக்கு எந்த டிசீஸுமே வராது, எல்லா ஜெர்ம்ஸுமே நமக்கு இறந்து போயிடும். டூ அண்ட் அப்சர்வ். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ நம்ம இந்த பாட்டிலில் வந்து 1 கிளாஸ்க்கு இவ்வளோ இருக்குது அப்படின்னா டோட்டலாக இந்த ஃபுல் பாட்டில் கவர் ஆகிறதுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணுறோம். 4 அப்படின்னு நம்ம கவுண்ட் பண்ணி பார்த்தா நமக்கு 3.5 தான் வருது. ஸோ இதே மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு பாட்டில் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்கள், ப்ராஜெக்ட். வாட்டர் யூசேஜை பார்த்தோன்னா ஒரு ப்ராஜெக்ட். ஸோ இப்போ இங்கே நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற வாட்டர்ஸோடைய அளவு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜக்கில் நீங்கள் டெய்லியும் குளிக்கும்போது, ப்ரஷ் பண்ணும்போது, டாய்லெட் போகும்போது, வாஷிங் ஹேண்ட்ஸ் பண்ணும்போது, அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரிங்கிங் வாட்டர் கிளாஸில் குடிப்பீங்களா, அந்த கிளாஸோட நம்பர்ஸ் எல்லாம் அளவை வந்து எழுதுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மியூசிக் இன் வாட்டர். வாட்டருடைய மியூசிக் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு கிளாஸில் வந்து கம்மியாக தண்ணி எடுத்துக்கோங்க, ஒரு கிளாஸில் நிறைய எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் லைட்டாக அப்படி வந்து தட்டி பாருங்கள், சரியா? ஒரு பென்சில் வச்சு. ஸோ அப்போ லவுடான சவுண்டு வந்தால் நீங்கள் இங்கே டிக் பண்ணணும், சாஃப்டான சவுண்டு வந்தால் இங்கே டிக் பண்ணணும். இல்லை இங்கே சாஃப்டான சவுண்டு வரலன்னா நம்ம இப்படி க்ராஸ் பண்ணிடணும், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் மோர் வாட்டருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், வாட்டர் xylophone இஸ் அ மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் தட் மேக்ஸ் சவுண்ட்ஸ் யூஸிங் பவுல்ஸ் ஃபில்டு வித் வாட்டர். இது வந்து ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், பவுல்ஸில் ஃபுல்லாக வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தட்டி நமக்கு மியூசிக் வந்து கொண்டு வருவாங்க. இது பேர் வாட்டர் xylophone. அடுத்தது பார்க்கலாமா, வாட் ஆர் த திங்ஸ் தட் அப்சர்வ்ஸ் வாட்டர்? எந்தெந்த திங்ஸ்லாம் அதில் வந்து வாட்டர் அப்சர்வ் பண்ணோம்? லிட்டில் வாட்டர் அது மேலே போட்டு பாருங்கள், அதை அப்சர்வ் பண்ணுறதெல்லாம் நம்ம எழுதலாம். இப்போ காட்டன், கிளாத்ஸ், இது வந்து காட்டனு, க்ளோத்ஸு,
அப்புறம் ஸ்பாஞ்சு, டிஷ்யூ பேப்பர், அதுக்கப்புறம் பிரிக் எல்லாமே வாட்டர் அப்சர்வ் பண்ணும். எதெல்லாம் அப்சர்வ் பண்ணாது? ஸ்டோன் அப்சர்வ் பண்ணாது, மெட்டல் கீ அப்சர்வ் பண்ணாது, எரேசர், பிளாஸ்டிக் பென்ஸ்லாம் அப்சர்வ் பண்ணாது. ஸோ டு நாட் அப்சர்வ்ல எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் லெட்டர்ஸ் மேக் அ பேப்பர் ஃபிஷ். இங்கே பேப்பர் ஃபிஷ் எப்படி பண்ணுறதுன்னு கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து நீங்கள் பேப்பர் ஃபிஷ் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது சாயில், மண் பற்றி படிக்க போகிறோம். ஸோ மண்ணில் நம்ம என்னென்ன திங்ஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிக்ஸு, டைல்ஸு, பாட்ஸு, டாய்ஸ் இதெல்லாமே நம்ம மண்ணில் செய்கிறது. வி யூஸ் சாயில் டு மேக் திங்ஸ் லைக் பிரிக்ஸ், டைல்ஸ், பாட்ஸ் அண்ட் டாய்ஸ். சாயில் ஆல்சோ ஸ்டோர்ஸ் ரெயின் வாட்டர். மண் எப்பயுமே என்ன பண்ணும்? ரெயின் வாட்டரை ஸ்டோர் பண்ணும். இது மழை, இது பாருங்கள் மண், இது வந்து மண்ணுக்கு கீழே இருக்கிறது தான் கிரவுண்ட் வாட்டர். வாட் வில் ஹேப்பன் இஃப் சாயில் கேனாட் ஸ்டோர் ரெயின் வாட்டர்? சாயில் வந்து ரெயின் வாட்டரை நமக்கு ஸ்டோர் பண்ணி தரலன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? நமக்கு போர்வெல் வாட்டர்ஸ் எதுவுமே நமக்கு கிடைக்காது. ஓகேவா? வெல் வாட்டர்ஸ், போர்வெல் வாட்டர்ஸ்லாம் எதுவுமே அண்டர் கிரவுண்ட் வாட்டரே நமக்கு கிடைக்காது. நெக்ஸ்ட் டூ அண்ட் லேர்ன். கம்ப்ளீட் த வால் அண்ட் கலர் இட். வாலை நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவோம்? எப்பயுமே இந்த மாதிரி தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸ்ட்ரைட்டாக நமக்கு பாக்ஸஸ் வராது. இந்த மாதிரி தான் நமக்கு பாக்ஸஸ் வரும். ஒரு பாக்ஸ் இந்த மாதிரி வரும். இந்த பாக்ஸுக்கு சென்டராக தான் போட்டு நம்ம என்ன பண்ணணும்? இந்த பாக்ஸை அதே மாதிரி போகணும். இப்படி தான் நம்ம ஃபில் பண்ணி நான் வந்து கலர் பண்ணியிருக்கேன். நீங்களும் கலர் பண்ணுங்கள் இதே மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது பார்க்கலாம். அப்சர்வ் அண்ட் டிஸ்கஸ். வாட் நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோன்னு பார்ப்போம். ஹவு வில் வி ப்ரீத்? நாங்கள்லாம் எப்படி மூச்சு விடுவோம் அப்படின்னு அந்த கொக்குகள்லாம் கேட்குதான். வாட் வில் ஹேப்பன் டு த ஃபிஷ் அண்ட் பேர்ட்ஸ்? ஃபிஷ்ஷுக்கு பேர்ட்ஸ்க்குலாம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயணிக்கிறான். ஏன்னா ஃபிஷ்ஷு எல்லாமே செத்து போய் கிடக்குது. இங்கே பேர்ட்ஸ் எல்லாம் மூச்சு விட முடியாமல் இருக்குது. சர்க்கிள் த திங்ஸ் இன் த பிக்சர் தட் மேக் ஏர், வாட்டர் அண்ட் சாயில் டர்ட்டி. ஏரு, வாட்டர், சாயில் எல்லாத்தையுமே டர்ட்டி பண்ணுறது எல்லாத்தையும் நம்ம சர்க்கிள் பண்ணணும். ஓகேவா? இப்போ இதெல்லாம் சாயிலை நமக்கு டர்ட்டி பண்ணுது. இந்த இடத்துல குப்பை போட்டோம் அப்படின்னா தண்ணியில் பாருங்கள், பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் குப்பையெல்லாம் போட்டால் தண்ணி எல்லாமே நமக்கு கெட்டு போயிடும். ஸோ அதில் வாழ்கிற உயிரினங்கள், மீன் எல்லாமே செத்து போயிடுது. ஸோ இந்த மாதிரி காற்று மாசுபட்டுருச்சு அப்படின்னா இந்த மாதிரி எரிக்கும் போது புகைலாம் வருதுல்ல. ஸோ இது மூலியமாக பறவைகளாலெல்லாம், விலங்குகளாலெல்லாம் நம்மளால் மூச்சு விட முடியாது. இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகுது? டஸ்ட்டு ஃபுல்லாக பொல்யூஷன் ஆகுது. நெக்ஸ்ட், ஹவு டு யூ கீப் த ஏர், வாட்டர் அண்ட் சாயில் க்ளீன்? நம்ம ஏர், வாட்டர், சாயில் எல்லாத்தையும் எப்படி நம்ம க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். டு நாட் பர்ன் வேஸ்ட், கீப் த ஏர் க்ளீன். நம்ம வேஸ்ட் எல்லாத்தையும் போட்டு எரிக்கக்கூடாது. இந்த மாதிரி புகை வந்துச்சுன்னா நமக்கு ஏர் வந்து க்ளீனாக இருக்காது. நெக்ஸ்ட், டு நாட் த்ரோ வேஸ்ட் இன் வாட்டர், கீப் த வாட்டர் க்ளீன். குப்பைகள் எல்லாம் நம்ம தண்ணியில் போடக்கூடாது. எப்பயுமே வாட்டரை க்ளீனாக வச்சுக்கணும். யூஸ் டஸ்ட்பின்ஸ், கீப் த லேண்ட் க்ளீன். நம்ம எப்பயுமே டஸ்ட்பின் தான் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி லேண்ட்லலாம் போட்டிருக்காங்க பாருங்கள், இங்கே குப்பை, இங்கே ஃபுல்லாக குப்பை போட்டிருக்காங்களா, அந்த மாதிரி போடக்கூடாது. இந்த மாதிரி போடவே கூடாது. அப்போ தான் நம்ம லேண்டு க்ளீனாக இருக்கும். அடுத்தது பாருங்கள், லேர்னிங் செக். சர்க்கிள் த கரெக்ட் ஷேடோ. கரெக்டான ஷேடோ நம்ம டிக் பண்ணணும். இங்கே பாருங்கள், இந்த பூனைக்கு காது இல்லை, அதனால நம்ம டிக் பண்ணல. இந்த பூனைக்கு வாழை காணும். இந்த பூனைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு காலை வந்து காணும். ஸோ அதனால் நம்ம என்ன கரெக்டான இதை வந்து நம்ம டிக் பண்ணியிருக்கோம். லுக் அட் த பிக்சர், ரைட் த டைப் ஆஃப் விண்ட்ஸ். விண்ட்ஸ் எந்த டைப் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். இங்கே நார்மலாக ப்ரீஸ் வருது, இங்கே வந்து ஸ்ட்ராங்கான விண்ட் இருக்குது. ஸோ அதனால் நம்ம அதை எழுதியிருக்கோம். மேரி சேஸ், இந்த ஆர்டர் சொல்கிறா மேரி. ரெயின், டேப்பு, ரிவர், ஓவர் ஹெட் டேங்க். ஸோ இதை நம்ம கரெக்டான ஆர்டரில் எழுதணும். ரெயின்க்கு அப்புறம் ரிவர், அப்புறம் தான் ஓவர் ஹெட் டேங்க், அப்புறம் தான் டேப் நமக்கு வரும். ட்ரா ஒன் சோர்ஸ் ஆஃப் வாட்டர் யூ சி நியர் யுவர் ஹோம். ஒரு சோர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிறத வந்து வரைய சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ டேங்க்கு, டேப்பு, வெல்லு, டேங்கரு, இப்போ போர்வெல்லு, ஹேண்ட் பம்பு எது வேணாலும் வரைய சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் போர்வெல் வந்து வரைஞ்சிக்கலாம். போர்வெல் வரைஞ்சால் அதுலேருந்து நம்ம எனக்கு என்ன வரும்? இந்த இதிலேருந்து நம்ம இதிலேருந்து நம்ம தண்ணி பைப்பை அடித்து நம்ம எடுப்போம்ல, ஹேண்ட் பம்ப் வச்சு. ஸோ அதை தான் சொல்கிறாங்க. ஓகே, வாட் ஐலண்ட். நம்ம இதுலேருந்து என்ன படித்தோம் அப்படின்னு பாருங்கள். ஐ நோ தட் லைட் ஃபார்ம்ஸ் தட் ஷேடோ. லைட்லேருந்து தான் நமக்கு ஷேடோஸ் வருது. நெக்ஸ்ட்டு, ஐ கேன் ரெக்கார்ட் த சேஞ்சஸ் இன் ஷேடோ அட் டிஃப்ரெண்ட் டைம்ஸ். ஒரு டைமுக்கும் பகலில் ஒரு ஷேடோ நமக்கு கிடைக்கும், நைட் இல்லை ஈவினிங்கில் ஒரு ஷேடோ கிடைக்கும், மார்னிங் ஒரு ஷேடோ கிடைக்கும். ஷேடோஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக நமக்கு கிடைக்கும். ஐ நேம் த டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் விண்ட்ஸ். ஸோ எனக்கு விண்டோடைய நேம்ஸ் வந்து எது ப்ரீஸ், எது ஸ்ட்ராங் விண்ட், எது கேல், இது மாதிரி நமக்கு சொல்ல தெரியும். ஐ கேன் நேம் த டிஃப்ரெண்ட் சோர்சஸ் ஆஃப் வாட்டர் ஃபார் அவர் ஹோம். நம்ம வீட்டுக்கு வர சோர்சஸ் ஆஃப் வாட்டர் எதுலேருந்து வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஐ ஃபாலோ த வேஸ் டு கீப் ஏர், வாட்டர் அண்ட் க்ளீன். ஸோ ஏர், வாட்டர், க்ளீனை எப்படிலாம் நம்ம க்ளீனாக வச்சுக்கிறதுன்னு படித்தோம். ஸோ அடுத்தது பார்க்கலாமா? இந்த இடத்துல பாருங்கள், அனிமல் அரவுண்டர்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் அனிமல் அரவுண்டர்ஸ் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.